இதேபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்று சொல்லுகின்ற இந்த நடைமுறைப்படுத்தல் திட்டத்தின் கீழே இன்று முதல் ஒரு வாரம் தொடர்ந்து அதிதிகள் உரையினை செவிமடுத்து காத்திருக்கின்றோம். பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று உண்டு மற்றும் அந்த நல்ல நெறி கொள்கைகளை பின்பற்றுவர்களாக, அதாவது சட்டத்தை மதிக்கின்றவர்களாக நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று உண்டு. மக்களுடைய மனங்கள் இன்றைக்கு கடந்த காலங்களில் எமது நாட்டை அவர்கள் நேரடியாக வந்து அந்த பெயர்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்வில் இந்த மாணவர்களுக்கான வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு வந்து வேலாயுதம் மகா வித்தியாலயத்தில் சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று நடப்பட்டு கொண்டிருக்கு. கௌரவ ஜனாதிபதி திட்டத்தில் வந்து இதயபூர்வமான யாழ்ப்பாணத்தில் ஒரு திட்டம் நடைபெறுது. அது வேறுகளுக்கு வந்து என்ன சம்பந்தமான ஒரு திட்டம் என்று வணக்கம் ஐபுவான் என்னென்னு சொன்னால் சிங்கள தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு அவர் இருப்பார். இப்போ அவர் கேளுங்க, இந்த திட்டம் வந்து என்னத்துக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது? ශ්‍රී ලංකා වැඩසටහන ජනාධිපතිතුමාගේ සංකල්පයක් අනුව ජනවාරි මාසේ පටන් ගන්නේ මේ සමස්ත ලංකාවෙම සමාජීය පාරිසරික සහ ආචාර ධර්මීය වශයෙන් අපේ මහ ජනතාවගේ ආකල්පමය වෙනසක් ඇති කළා. ඒ හරහා ඔවුන්ගේ චර්යාවන් ධනාත්මක පැත්තට වෙනස් කළා. රට ලස්සන කරගන්න, ඒ වගේම අර පොහොසත් රටය සහ ලස්සන ජීවිතය කියන රජයේ පරමාර්ථය ඉෂ්ට කරගන්න අවශ්‍ය මහජනතාවගේ ආකල්පමය වෙනස ඇති කරගන්න අදහසින් තමයි ශ්‍රී ලංකා වැඩසටහන පටන් ගන්නෙ. ඒ වැඩසටහනේ එක කොටසක් විදිහට තමයි අද දවසේ අපි යාපනයේ මේ ගත කරන්නේ, මේ සතියක කාලයක් පුරා පවත්වන වැඩසටහන වල එක් වැඩසටහනක් විදියට. அந்த ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்தின் கீழ் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து மக்களில் வந்து சமூகத்தில் வந்து சமூகம் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த, ஒழுக்க நெறிமுறைகள் சார்ந்த முக்கியமான தூண்களை அடிப்படையாக கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இங்கு நடைபெறும் நிகழ்ச்சியாக மக்களுடைய மனது எண்ணக்க ரீதியான மாற்றங்களை உருவாக்கி அதனூடாக அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற ஒரு நல்ல ஒரு நிலை அடைவதற்கான ஒரு அடிப்படை திட்டமாக தான் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த பிரின்ஸ் லங்காவினுடைய இந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ் மக்களுக்கு என்ன கருத்து? අපේ ජීවිතේ මේ මාජනතාවට මිනිසුන්ට සේවකද කියන්නේ අතරම ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා කියන්නේ රටේ හැම පුරවැසියෙකුගේම එක වගකීමක්. අපි පරිසරය පිරිසිදු කරනවා වගේම හදවත සහ මනස පිරිසිදු කර ගැනීම, ඒ හරහා අපි හැමෝටම ජීවත් වෙන්න පුළුවන් ලස්සන රටක් හදාගන්න එක. අපි මේ ක්ලීන් ශ්‍රී ලංකා සංකල්පය යාපනයේ ජනතාවත් එක්ක බෙදා හදා ගන්න තමයි මේ වෙලාවේ යාපනයේ ජනතාවත් එක්ක එකතු වෙන්නේ. ඒතර අද දවසේ අපි ඇත්තටම දිසාපතිතුමාගේ ඉතාම කැපවීමත් එක්ක, ඒ වගේම ගරු අමාත්‍යතුමා, ඒ වගේම ආණ්ඩුකාරතුමාගේ ආශිර්වාදයත් එක්ක මේ ජංගම සේවා වැඩසටහන සංවිධානය කරේ. මහ ජනතාව අපේ සංකල්පය ගැන දැනුවත් කරන ගමන්ම මහ ජනතාවට රජයෙන් සිද්ධ වෙන්න ඕන සේවාවන් ගොඩක් ඒ අය ළඟට අරගෙන ඇවිල්ලා පහසුවෙන් සේවාවන් ලබා ගන්න, සමහර එක්දින සේවාවන් ලබා ගන්න අවශ්‍ය පරිසරය සකස් කරලා දෙන්න. අද දවසේ ඉතාම වැඩි සෙනගක් 1000කට වැඩි පිරිසක් මේ වෙනකොටත් ලියාපදිංචි වෙලා ඉන්නවා සේවාවන් ලබා ගන්න. අපි අපේක්ෂා කරනටත් වැඩි පිරිසක්. ඒ හින්දා අපි හිතනවා ඇත්තටම අපි කරන වැඩේ ඇතුලේ මිනිස්සු ඇත්තටම ලොකු දෙයක්, ලොකු සහනයක්, ලොකු සේවයක් ලබා ගන්නවා. ඇත්තටම මහ ජනතාවට මේ සේවය අපිට දෙන්න පුළුවන් අනිත් ක්‍රමය තමයි ඔවුන් මේ සේවය ලබා ගන්නවා වගේම ඔවුන්ගේ පාරිසරික වශයෙන්, ආචාර ධර්මීය වශයෙන් සහ සමාජීය වශයෙන් ඔවුන්ගේ අගයන්, ඔවුන්ගේ වැලියුස් වැඩි දියුණු කරගෙන අනිත් මහ ජනතාවත් එක්ක සතුටින්, ආදරෙන්, සෙනෙහසෙන් ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් හදාගන්න එක
ලස්සන පරිසරයක් හදාගන්න එක අන්නේ වෙනුවෙන් ඔබට ඔබේ කොටස ඔබේ වගකීම් ඉටු කරන්න ඔබ අපිත් එක්ක එකතු වෙන්න කියන ආරාධනය තමයි අපි කරන්න කැමති. அதாவது இன்றைய நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கருடைய நிகழ்வாக அரசாங்க அதிபர் அவர்களும் மற்றும் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஏனைய அரசு உத்தியோகத்தோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சுத்தப்படுத்தல் என்பதற்கு மேலாக முக்கியமாக மனிதர்களுடைய மனதை சுத்தப்படுத்துகின்ற ஒரு கட்டாய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இங்கு பல்வேறு அரசு உத்தியோகத்தர்கள் வருகை தந்து மக்களிடம் வந்து ஒரு நாள் சேவைகளும் பல சேவைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக இதுவரை பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் கூறுவது, நீங்கள் உங்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதோடு அனைத்து மக்களுடைய இடையோடும் அன்பாக இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற அழகான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உன்னயிக்கின்ற மக்களாக வாழ்வதற்கு எங்களோட ஒன்று சேருங்கள். நாங்கள் இந்த நாட்டை நல்ல ஒரு மனது ரீதியாக சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக நல்ல நடத்தை மாற்றங்களை கொண்டு வருவதாக நாம் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். Sometime completed இல்லை நாளைக்கு follow up போடுங்க. இந்த QR ஸ்கேன் பண்ண அவருடைய போற வழியில QR ஸ்கேன் பண்ண அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். நடுப்பயணம் எனும் துணிப்பொருளோடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு சனாதிபதி செயலகம், வடமாகாண சபை, யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பருத்தித்துறை, கரவட்டி, மருதக்கேணி ஆகிய பிரதேச செயலகங்கள் இணைந்து நடாத்தும் நடமாடும் சேவை நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ அதிதிகளே, அதிகாரிகளே, உத்தியோகர்களே, அன்பும் பண்பும் பெரும் மதிப்புமிக்க மதிப்பார்ந்த பொதுமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேரத்தில் அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் அவ்வகையில் முதல் சுடரினை ஏற்றி வைத்து ஆரம்பித்து வைக்குமாறு கடற்றொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர்
கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை பணிவெற்பாக அளிக்கின்றோம். கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேலுநாயகம். தொடுப்பு மங்கள சுடரேற்றி வைப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தொடர்ந்து மிஸ்டர் டவுடிஏடியு விஜயசேகர டைரக்டர் கோஆர்டினேட்டர், மிஸ்டர் துலிப் சோமரத்ன டைரக்டர் ஆஃப் எதிக்ஸ் ஆகியோரை அன்பாக அழைக்கின்றோம். தொடக்க மண்டல சுடரேற்றி வைப்பதற்குமாறு வடக்கு மாகாண சபையின் செயலாளர்களில் ஒருவரை மங்கள சுடரேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். தொடக்க மங்கள சுடரேற்றி வைப்பதற்காக அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய மருதலிங்க பிரதீபன் அவர்களை அழைக்கின்றோம். மங்கள சுடரேற்றிலே அணி செய்து கொள்ளுமாறு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் திருவாளர் MP தயானந்தன் அவர்களை அழைக்கின்றோம். இதுவரை நேரமும் இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்ற தோணிக்கொண்டிலே ஜனாதிபதி செயலகத்தினுடைய செயல்திட்டத்தில் ஒன்றாக கிளீன் ஸ்ரீலங்கா நடைமுறைப்படுத்தலின் கீழே ஜனாதிபதி செயலகம், வட மாகாண சபை, யாழ்ப்பாண மாவட்ட செயலகம், பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் மருதங்கணி பிரதேச செயலகங்கள் இணைந்து நடாத்துகின்ற இன்றைய இந்த நடமாடும் சேவை நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கௌரவ கடற்தொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேலுநாயகன் அவர்களே, மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற செயலாளர்கள் உட்பட மாகாண அமைப்புகளுடைய அதிகாரிகளே, பிரதேச செயலாளர்களே மற்றும் ஏனைய உத்தியோகர்களே மற்றும் இன்றைய இந்த சேவையை வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு என்று சொல்லுகின்ற இந்த நடைமுறைப்படுத்தல் திட்டத்தின் கீழே இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு ஜனாதிபதி செயலகத்தினுடைய அறிவுறுத்தலோடு எல்லோரும் இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த செயற்பாடுகளை கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதனுடைய முதலாவது நிகழ்வாக இன்றைய தினம் நாங்கள் இந்த நடமாடும் சேவையை இந்த பிரதேசத்திலே வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வடமராட்சி பிரதேசத்தை 3 பிரதேச செயலகங்களை ஒன்றிணைத்ததாக இந்த நடமாடும் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இந்த நடமாடும் சேவையிலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சேவைகள் அல்லது அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களையும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று உங்களுக்குரிய அந்த சேவையிலே நாங்கள் பல்வேறுபட்ட செயல்திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுக்குரிய இந்த சேவைகளை சரியான முறையிலே அடையாளம் கண்டு அதனை உரிய அறிவுறுத்தலை பின்பற்றி நீங்கள் அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வந்திருக்கின்ற சேவைகள் இதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் நீங்கள் அந்த ஒழுங்குமுறையின் பிரகாரம் ஏற்கனவே உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு அதன் பின்னர் நீங்கள் உங்களுக்கு இன்று வருகின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சேவைகள் தொடர்பாக உங்களுக்குரிய அறிவுறுத்தல் படிவம் வழங்கப்படும். ஆகவே அதனை நீங்கள் ஒவ்வொரு சேவையை முடிவெடுத்துகின்ற போது அந்த படிவங்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்து ஒரு படிவம் உங்களிடத்தே வழங்கப்படும். அந்த படிவத்தை நீங்கள் எப்போது வைத்திருந்தாலும் அல்லது இங்கே சேவையை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியாது விட்டால் அதை அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களத்திலே இந்த அந்த படிவத்தோடு நீங்கள் செல்லுகின்ற போது உங்களுக்குரிய விவரங்கள் அங்கே நாங்கள் கணினிமயப்படுத்தப்பட்டு அந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஆகவே இந்த சேவை ஒரு நாளிலே நீங்கள் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது விட்டால் தொடர்ச்சியாக அதற்குரிய சேவைக்குரிய தீர்வு கிடைக்கும் வரையிலே இந்த நடைமுறைப்படுத்தலை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இந்த சேவையை பூர்ணமாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் இந்த சேவையை முடிவெடுத்து செல்லுகின்ற போது உங்களுக்குரிய இலவச தென்னம்பிள்ளை ஒன்றும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுமாறும் இந்த நிகழ்விலே உங்களுடைய பயன்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ ஆளுநர் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினுடைய
பணிப்பாளர் ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டும் மேலே மாகாண மற்றும் மாவட்ட பிரதேச செயலகங்களுடைய உத்தியோகர்கள் இன்றைய சேவையிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த சேவையை நீங்கள் சரியான முறையிலே வழங்குவதற்காக இங்கே வருகிற உங்களுக்கும் உங்களுடைய உத்தியோகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி இந்த சேவை சிறப்பான முறையிலே நடைபெற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. ஆட்சி அமர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தின் மதிப்பிற்குரிய அரசாங்க அதிபர் உயர்திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களுக்கு நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அதிதிகள் உரையினை செவிமடுக்க காத்திருக்கின்றோம். அவ்வகையில் அதிதிகள் சார்பில் முதலில் உரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி உதவி செயலாளர் அபிவிருத்தி மதிப்பிற்குரிய உயர்திரு என் சஞ்சீவன் அவர்களை பணிவென்பாக அழைத்து வருகிறோம். கௌரவ கடற்தொழில் அமைச்சர், அதேபோல் வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் ஏனைய அரச உத்தியோகத்தர்கள், மிக முக்கியமாக இன்றைய நிகழ்வில் பயனடைய வந்திருக்கும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரையும் முதற்கண் விழித்தவனாக, அந்த வகையில் எமது தற்கால அரசாங்கத்தின் பிரதான செயற்பாடுகளில் ஒன்றாக ஜனாதிபதி செயலகத்தால் 3 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றன. அந்த 3இல் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்னும் துணைப்பொருளில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி செயற்பாடுகள். அடுத்ததாக பிரஜாசக்தி எனப்படும் நாட்டில் காணப்படும் வறுமையை குறைப்பதற்கு அல்லது முடிந்தவரை அதை ஒழிப்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற பிரஜாசக்தி என்னும் செயற்பாடு. மூன்றாவது, நாட்டில் தொழில்நுட்பத்தினூடான சேவைகளையும் அதன் பயனையும் அடைந்து கொள்வதற்காக டிஜிட்டல் எக்கனாமி என்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயல்பாடுகள். அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டமானது இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு செயற்பாடுகளை இலக்காக அல்லது நோக்கங்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் நினைக்கலாம், அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரை கேட்டவுடன் அது குறிப்பாக எமது சுற்றுச்சூழலை அழகாக அல்லது சுத்தமாக வைத்திருப்பது என்ற ஒரு துணைப்பொருளில் சாதாரணமான ஒருவர் நினைக்கலாம். ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருள் வந்துட்டு ஒரு பரந்தப்பட்ட இலக்குகளை நோக்காக கொண்டு காணப்படுகின்றது. அது குறிப்பாக எமது சமூகம் சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் எமது நம்பாலும் சுற்றுச்சூழல் சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் அதே நேரம் ஒரு நாட்டின் பிரஜையாக, ஒரு பொறுப்புள்ள பிரஜையாக, எமது ஒரு குடிமகனாக, இந்த நாட்டின் குடிமகனாக எவ்வாறு எமது நாட்டுக்கும் எமது சமூகத்துக்கும் நாம் ஒரு தனிப்பட்ட நபர் என்ற ரீதியில் பங்களிக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு மிகவும் ஒரு பரந்தப்பட்ட குறிக்கோள்களை கொண்டமைந்த ஒரு தேசிய மட்டமான செயற்பாடுகளாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் காலமே வந்து அதுக்குள்ள என்றாக நான் பார்த்த விடயம்தான், நிறைய மக்கள் தமது தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உள்ளடங்களாக. அந்த வகையில் அது எமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை குறிக்கின்றது. எமது அரச பொறுமுறை இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று, அதே நேரம் மக்களின் தேவைகள் இன்னும் காணப்படுகின்றது, நிறைவேற்றப்படாத பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் காணப்படுகின்றது. அதற்குரிய அரச பொறுமுறை இன்னும் மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பது. அந்த வகையில் இவ்வாறான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு யாழ் மாவட்ட செயலகத்தினுடனும் பங்களிப்புடன் ஏற்பாட்டுடனும் இந்த நடமாடும் சேவை, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வு திட்டத்தின் ஒரு அங்கமாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் 24ஆம் தேதி வரையும் யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி பல்வேறு நடமாடும் சேவைகள், அதே நேரம் ஏனைய
ஏனைய பல அரசு சேவைகள் இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களை இலக்காக கொண்ட நிகழ்வுகள் அதே நேரம் ஏனைய சமூக செயற்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் யாழ் மாவட்டம் முழுவதும். எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வானதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வானது தங்களுக்கும் இந்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் மிகவும் ஒரு பயனுள்ளதாக அமைய நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். காத்திரமான பல செய்திகளை முன்னிறுத்தி அதிதிகள் உரையினை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி உதவி செயலாளர் அபிவிருத்தி நிர்வாகம் சார்ந்த என் சஞ்சீவன் அவர்களுக்கு நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடமாடும் சேவையின் ஆரம்ப அங்குரார்ப்பண நிகழ்விலே அடுத்து அதிதிகள் சார்பில் உரையாற்றுவதற்காக அழைக்கின்ற அதே நிமிடம் அதற்கு முன்னதாக அதிதிகள் சார்பிலே உரையாற்றுவதற்காக வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்க வேதநாயகன் ஐயா அவர்களை பணிவன்பாக அழைத்துக் கொள்கிறோம். கடற்தொழில் நீங்கள் வழங்கல் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைவராக கொண்டிருந்த அரசாங்க மாகாண சபையினுடைய செயலாளர்களே மற்றும் ஸ்ரீலங்கா புரோகிராமிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தினுடைய அதிகாரிகளே இங்கு வருகை வந்திருக்கின்ற உத்தியோகத்தர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேலே ஸ்ரீலங்கா என்ற பணிப்பொருள் அரசாங்கத்தினாலே அந்த 3 மிக முக்கியமான நடைமுறைகளிலே நடைபெறும் முதலாவது உண்டாகும். அதில் முக்கியமாக இந்த வறுமை தணிப்பு, மற்றது டிஜிட்டலைசேஷன், மற்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ரோக்ராமில் அது பல தொழிற்பாடுகளை கொண்டுள்ளதாக அமைகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த சமூக மட்டங்களிலே நாங்கள் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மக்கள் மாற வேண்டும் என்ற ஒன்று, மற்ற சூழலை நாங்கள் மதிக்கின்றவர்களாக சூழலை பேணி பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒன்று, மற்றும் அந்த நல்ல நெறி கொள்கைகளை பின்பற்றுவர்களாக, அதாவது சட்டத்தை மதிக்கின்றவர்களாக நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒன்று. அந்த வகையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராமை இந்த நாடு தழுவிய ரீதியிலே அதை ஒரு மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற அதனுடைய செயற்பாடுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சமாக தான் இந்த நடமாடும் சேவை அதற்கு ஏற்றமாக தான் அமைந்திருக்கிறது. இதன் மூலம் அதனுடைய அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொழிற்பொருளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தலும் அதன்படி மக்களை அந்த அமைப்பு ஏற்ற மாதிரி மக்களை மாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக தான் இது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ரோக்ராம் இதனுடைய இந்த வடமாநிலத்துடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த முக்கியமான நாட்களிலே இதை வெளிப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் இது ஒன்றி சில நடமாடும் சேவைகளை வழங்குவதற்குமான ஒரு நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. இந்த வகையிலே இந்த பணிப்பொருள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பழைய சமூகத்தினை மதிக்கின்றவர்களாக சமூகத்துக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்வோம் என்ற ரீதியிலும் எங்களுக்கு சுற்றாடல் சூழல் மிக முக்கியமானதை நாங்கள் பேணி பாதுகாக்கின்ற வகையிலும் நாங்கள் முக்கியமாக ஒரு சட்டத்தை மதிக்கின்றவர்களாக மற்றது ஒரு சமூகத்துக்கு நல்ல கொள்கைகளை கொண்டவர்களாக பெற வேண்டும் என்றது மிக உண்டு. அதாவது எல்லாம் அமைய பெற்றால் தான் நாங்கள் ஒரு சிறந்த பிரதியாக நாட்டுக்கு நாங்கள் எங்களால் அந்த வழியாக பின்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் இன்று அதனை ஒட்டி ஆரம்பித்த இந்த நடமாடும் சேவையினையும் நீங்கள் அதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இங்கே ஜனாதிபதி செயலகத்தில் ஊடக பிரிவாளர் அவர்கள் கூறிய போல நாங்கள் என்னென்றால் இப்போ நடமாடும் சேவைகள் வருகின்ற பொழுது ஏன் மக்கள் கூட வருகிறார்கள் என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. என்றால் அவர் சொன்ன மாதிரி அதில் சில ஏன் அதை நாங்கள் மற்ற நாட்கள் எந்த சேவைகளை நீங்கள் அதை குறை முடியாது போடுவதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். வருங்காலத்தை நாங்கள் அதை நிச்சயமாக அதை மாற்ற வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகளை என்ன நடமாடும் செய்ய வேண்டும் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வரக்கூடாது. அவர்கள் தங்களுடைய சேவைகளை முதலே பெற்றிருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தேவையான அவசியமான பல நல்ல செய்திகளை முன்னிறுத்தி அதிதிகள் சார்பிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற
வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்க வேதநாயகன் ஐயா அவர்களுக்கு நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் கௌரவ அதிதி கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமாகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களுடைய உரையினை செவிமடுப்போம். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களே, மாவட்ட அரசாங்க பெருமக்களே, அதே போன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அதனுடைய பணியாளர்களாக இயங்குகின்ற இயக்குநர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இன்றைக்கு ஒரு மருத்துவத்துறைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஏன் நான் இவ்வாறு கூறுகின்றேன் என்றால் வேறு எதுவும் அல்ல. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு, அதாவது அனுரகுமார் திசாநாயக்க எங்களுடைய ஜனாதிபதியாக இன்றைக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக போகின்றது, செப்டம்பர் மாதம். அப்ப அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு எங்களுடைய அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கின்றது. எங்களுடைய அந்த ஒரு வருட கால செயற்பாடுகளையும், அப்ப அந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அல்லது நாங்கள் முன்னெடுத்த எங்களுடைய கொள்கைகள் செயற்பாடுகளை அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டினை எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பார்க்க வேண்டிய தேவை. அந்த வகையில் இன்றைக்கு விசேடமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது இது ஒரு முக்கியமான வேலை திட்டம். இதனுடைய அரசாங்கத்தினுடைய பிரகடனத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற 3 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று விசேடமாக கிளீன் ஸ்ரீலங்கா, மற்றது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம், அதே போன்று டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம். அப்ப இந்த 3 வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கான முக்கியமான காரணம் அது விசேடமாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வெறுமனே எங்களது சுற்றுச்சூழலை மாத்திரம் கிளீன் பண்ணுவது அல்ல, எல்லாவற்றையும் விட இன்றைக்கு எங்களுடைய சமூக ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய கலாச்சார பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து வழிகளிலும் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு ஒரு சீரழிவான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கு. அப்ப இவ்வாறான இந்த சீரழிவுக்குள்ளான நிலையில் இருக்கின்ற மக்களை உண்மையிலே அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதன் காரணமாக விசேடமாக, அதாவது எங்களுடைய மக்களுடைய மனங்கள் இன்றைக்கு கடந்த காலங்களில் எமது நாட்டை நிர்வகித்தவர்களுடைய நிலையின் காரணமாக பல்வேறு வழிகளில் சீரழிவுக்குள்ளாகும். பல்வேறு வழிகளில் எங்களுடைய பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்துள்ளோம். அந்த நெருக்கடிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 2019ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது 3666 குழந்தைகள், 10 வயது குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் எங்களுடைய சிறுவர்கள், எங்களுடைய குழந்தைகள் அவ்வாறான ஒரு நிலைக்கு 10 வயதுக்கு குறைவான எங்களுடைய மழலைகள் இவ்வாறான நிலைமைக்கு உள்ளானது ஏன்? யார் அந்த பாதக செயலை செய்தார்கள்? அந்த பாதக செயலை புரிவதற்கு அவர்களுடைய ஏன் அந்த மணலை அவ்வாறு சென்று அவர்களுடைய மனங்கள் ஏன் அவ்வாறு அசுத்தப்பட்டிருக்கும், அவர்கள் எண்ணங்கள் ஏன் அவ்வாறு சீர்கட்ட போயிருக்கின்றது என்பதை நாங்கள் மீள மீள திரும்பி பார்க்க வேண்டிய தேவை. அது மாற்றமல்ல, இந்த 3600 சொச்சு பேர் என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது, பிசிஎல்ஐயாக.
ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்படாத வெளியே வராத பல்வேறு சம்பவங்கள் எங்களுடைய சமூகத்தில் இவர்களை கண்டு கேட்டு எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு பாலியல் துன்பங்களுக்குள்ளாக்குகின்ற பிள்ளைகளை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவருடைய தந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் தான் நம்முடைய மகளுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதே என்று மறக்க முடியாத நிலைமை. அவ அந்த நிலைமையில் இருக்கின்ற எங்களுடைய சிறார்களை எங்களுடைய சிறார்களாக எங்களுடைய பிள்ளைகளாக மதிக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய தேவை. அந்த தேவையை அடிப்படையாக கொண்டே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதாவது நாட்டை வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு முதல் தாங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்துவது, இருக்கின்ற பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாக நேசிக்கின்றவர்களாக போதைப் பொருளின் கீழ் எங்களுடைய சமூகம் சீரழிந்து போயிருக்கு. வாழ்விட்டு கும்பலாக எங்களுடைய யாழ் சமூகம் இன்றைக்கு அதிர்வலைகளுக்குள்ளாகிறது. நேற்று முதல் நாள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த சாவகச்சேரி பிரதேசத்தில் 387 கிலோ போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அதனுடைய உரிமையாளர்கள் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் அல்ல, முன்னாள் அரசியல்வாதிகளாக. அப்ப நமது அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எல்லோருமே தமிழ் மக்களை பாதுகாக்கத்தான் இருக்கிறோம். ஆனால் 387 கிலோ கேரள கஞ்சா இறக்குமதி செய்து எங்களுடைய இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குகின்ற பாவித்தனமான செயற்பாடுகளை எங்களுடைய அரசியல்வாதிகளால் ஊக்குவிக்கப்படுகின்ற நபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன. அப்ப இவர்கள் யார்? அதனால் இந்த நிலைமைக்கு அந்த அரசியல்வாதி தள்ளப்பட்டது ஏன்? அந்த நிலைமைக்கு இவர்கள் அந்த போதைப் பொருள் மூலமாக எங்களுடைய சமூகத்தை சீரழிப்பது ஏன்? இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரதானமான பிரச்சனைகள். பெரிய ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, அவ்வாறு சீரழிந்து போயிருக்கின்ற எங்களுடைய மனங்களை மக்கள் மத்தியில் நல்லெண்ணங்களை உருவாக்கும், நற்பழக்கங்களை உருவாக்குகின்ற எங்களுடைய பழைய சமூகத்தில் அன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களை கண்டால் நாங்கள் மதிக்கின்ற, ஆசிரியர்கள் கண்டால் எந்த இடத்தில் கண்டாலும் கூட அவரை வணங்குகின்ற, முதியவர்களை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்கின்ற, பொது போக்குவரத்து செல்லுகின்ற பொழுது முதியவர்கள் ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கு எழுந்து எங்களுடைய இருக்கை அவருக்காக கொடுக்கின்ற மனப்பான்மையுடைய சமூகம். வீதியிலோ அல்லது தோட்டத்திலோ அல்லது வயல்வெளிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுகின்ற பொழுது தாங்களுடைய பிரச்சனை என்று கருதி அதற்காக வேண்டி உதவி செய்கின்ற மனப்பான்மையுடைய அந்த சமூகம் இன்றைக்கு தன்னலத்துக்கு மாத்திரம், சுயநலத்துக்கு மாத்திரம் சீரழித்து, தான் வாழ்ந்தால் போதும், தான் வீடு கட்டினால் போதும், மற்றவரை கேடு கட்டி போடாலும் பரவாயில்லை என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அவ்வாறு தள்ளப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சமூகத்திற்கு என்றைக்கு நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். அவன் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்காவது நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தை அடித்தளமாக கொண்டே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்காவிடமிருந்து உதயமான அந்த உதயம் தான் இன்றைக்கு படிப்படியாக வெளிப்பட்டு வரும். அதனால் இன்றைக்கு நாங்கள் எடுக்கின்ற நடமாடு சேவை எடுத்துக்கொண்டால் சரி, இன்றைக்கு நாங்கள் வழங்குகின்ற இந்த துவிச்சக்கர வண்டிகளுக்கான டயர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இன்றைக்கு வழங்குகின்ற தென்னங்கட்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரச்சனை அல்லது இந்த நிகழ்வு இதோடு முடிய போவதாக
இந்த 4 வருடங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். எங்களுடைய ஆட்சி நீங்கள்லாம் எங்களுக்கு மக்கள் ஆணையை 5 வருடத்துக்கு வழங்கியிருக்கு. இந்த 5 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த 5 வருடங்களுக்கு வறுமையை ஒழிக்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இன்னும் மக்கள் விரும்புவார்களாக இருந்தால், மக்கள் நினைப்பார்களாக இருந்தால், இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை ஒழிக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் எதுவுமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம், இன்றைய அரசாங்கம். இன்றைய அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது. விசேடமாக யாழ் மாவட்டத்திற்கு கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது, யாழ் மாவட்டத்திற்கு இன்றைக்கு சகல அபிவிருத்தி திட்டங்களையும், அது மாகாண சபைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதேச சபைகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய மட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வீடுகள் புனரமைப்பா, குளங்கள் புனரமைக்கின்ற வேலையா, பாலங்கள் கட்டுகின்ற வேலையா, 2 துறைகளை அமைக்கின்ற வேலையா, அனைத்து வேலைகளுக்கும் இன்றைக்கு முன்னுரிமை அளித்து விளையாட்டு கழகங்களை உருவாக்குவதா, அல்லது விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதா, சர்வதேச தரத்திலான மைதானங்களை அல்லது உலக அரங்களை உருவாக்குவதா, அனைத்து செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருவோம். இவைகள் அனைத்தையும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாம் யுத்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். யுத்தம் காரணமாக அனைத்தையும் இழந்த நிலைமையில் இருக்கின்றோம். யுத்தம் காரணமாக எங்களுடைய அபிவிருத்தி 30 வருடத்திற்கு பின்தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மாத்திரம் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுத்தார்கள் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே போன்று எங்களுடைய அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாத ரீதியாக பேசினார்கள் தவிர இனவெறியை தூண்டினார்களே தவிர உண்மையிலே தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றன. அப்ப அந்த இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற இருப்பில் இருந்து தமிழ் மக்களை மீட்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக தமிழ் மக்களை மீண்டும் படுபாதாரத்தில் தள்ளுகின்ற செயற்பாடு. நாங்கள் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களை இந்த இடத்திலிருந்து மீட்க முடிவது வேறு எதுவும் அல்ல. நாட்டில் எடுக்கக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் அனைத்து அபிவிருத்தி வேலைகளிலும் கூடுதலான முன்னுரிமை யாழ்ப்பாணத்திற்கு வழங்க வேண்டும் என எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு சகல அபிவிருத்தி வேலைகளையும் இப்பிரதேசத்தில் முன்னெடுக்கின்ற பொழுது இன்றைக்கு எமது நாட்டை விட்டு நாளுக்கு நாள் வெளியேறி கொண்டிருக்கின்ற அல்லது பெருநாளுக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் உள்நாட்டிலே இருக்க செய்து நாட்டில் வாழலாம் என்கின்ற மனநிலையை கூடுதலாக தோற்றுவிக்க முடிவது வேறு நாளும் அல்ல, நாட்டின் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதற்காக. அந்த வகையில் அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு உந்து சக்தியாக அமைகின்ற செயற்பாடுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். அதனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்ற அன்பார்ந்த மக்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த அதே போன்று எங்களுடைய நடமாடு சேவையில் அனைத்து சேவைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த நடமாடு சேவைக்காக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெரும் சுவையான மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய ஆளுநர் குறிப்பிட்டது போன்று அந்த இன்றைக்கு சுபகான சேவைகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். அவ்வாறு அதாவது மக்கள் சேவை என்பது மக்களிடம் செல்ல வேண்டும். அதாவது அலுவலகங்களில் இருந்து மாத்திரமல்ல. இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வரைக்கும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கிடைக்கின்ற கொடுப்பனவுகளுக்கு நாங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இருந்தே இந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஜனாதிபதி நிதியம் உங்களுடைய கிராமத்துக்கே வந்திருக்கும். அதன் பொழுது நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களா அல்லது ஏற்கை உதவிகள் தேவையா அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, கை கால்களை இழந்தவர்களா, வாருங்கள். எங்களுடைய பிரதேச செயலகத்தின் மூலமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அந்த ஆக்களுக்கான உதவிகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான வேலைகள் தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த உங்கள் எல்லோரையும்
அன்பாக மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கு அவசியமான காத்திரமான பல செய்திகளை முன்னிறுத்தி கடல் வளங்கள் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடமாடும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்விலே இதுவரை கலந்து சிறப்பித்து விடைபெற்று செல்கின்ற வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் கௌரவ நாகலிங்க வேதநாயன் ஐயா அவர்களுக்கான நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதயபூர்வமான யாழ்ப்பாணத்திற்கான நெடும் பயணம் தூய்மையான நெடும் பயணம் என துணைப்படுவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகம், வடக்கு மாகாண சபை, யாழ்ப்பாண மாவட்ட செயலகம், கரவட்டி, பருத்தத்துறை, மருதங்கேணி ஆகிய பிரதேச செயலோடு இணைந்து நடாத்துகின்ற நடமாடும் சேவையில் இன்று பொதுமக்களாகிய நீங்கள் 20 முக்கியமான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக அறிய தந்து கொண்டு ஆரம்பித்து இதுவரை நிறைவு செய்யப்பட்ட சேவைகளின் அடிப்படையில் தற்பொழுது நாங்கள் பிறப்பு, இறப்பு மற்றும் உத்தேச வயது சான்றிதழ்கள் தொடர்பான சேவைகளை பெற்றுக்கொண்ட 4 பொதுமக்களுக்கான பிறப்பு, உத்தேச வயது சான்றிதழ்களை தற்சமயம் வழங்கி கௌரவிக்க இருக்கின்ற அத்தகைய நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகளை அன்பாக அழைக்கிறோம். உத்தேச வயது சான்றிதழ்கள் தொடர்பான சேவையிலே முதலில் பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது செல்வி ஸ்ரீனிகா மக்மிலன் அவர்கள். சின்னஞ்சிறிய சிறுமி நம் நாட்டின் எதிர்கால பொருளாக மிளரப் போகின்ற மக்மிலன் ஸ்ரீனிகா அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழ் உத்தியோகபூர்வமாக இங்கே கையளிக்கப்படுகின்றது. தொடர்ந்து உத்தேச வயது சான்றிதழ் என்று இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. திருமதி புஷ்பலீலா கிருஷ்ணசாமி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து பிறப்பு சான்றிதழ் என்று வழங்கப்பட இருக்கின்றது. திரிஷா முகுந்தன் அவர்களுக்கானது. தொடர்ந்து பிறப்பு சான்றிதழ் என்று வழங்கப்பட இருக்கின்றது. செல்வன் தியானன் அனுருதன் அவர்களுக்கானது. அனுருதன் அவர்களுக்கானது. தொடர்ந்து பிறப்பு சான்றிதழ் என்று வழங்கப்பட இருக்கின்றது. தனுஜன் அகரன் அவர்களுக்கானது. நன்றி. தொடர்ந்து 10 பயனாளிகளுக்கான தென்னங்கன்று இலவசமாக இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அந்த 10 பயனாளிகளையும் அன்பாக அரங்கிற்கு அழைக்கின்றோம்.
சேவையானது பருத்தித்துறை வேலாயுத மகா வித்தியாலயத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு நமது அழைப்பினை ஏற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்விலே கலந்து சிறப்பித்து விடைபெற்ற கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் நமது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய தினம் இந்த நிகழ்விலே சிறப்பாக நடாத்துவதற்கு நமக்கு ஆலோசனையும் வழிகாட்டலையும் வழங்கிய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே நடமாடும் முகாமிலே சேவைகளை வழங்குவதற்காக இணைந்து கொண்ட மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண மற்றும் மத்திய திணைக்கள தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு முதற் காரணமாக அமைந்த ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட பிரதேச செயலகங்களை சார்ந்த பிரதேச செயலாளர்கள், கரவெட்டி, மருதங்கேணி, பருத்தித்துறை மற்றும் இந்த ஒழுங்கமைப்பினை மேற்கொண்ட பருத்தித்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த நடமாடும் சேவையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்கிய அனுசரணையாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்து இந்த சேவையை பெற வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். I warmly thank the director from Presidential Secretariat, Director Ethics and Director Coordinator and Assistant Director from the President Secretariat to organize this event well in Parithuri, Coimbatore, Velayudha Mahavidyalayam very well manner. Thank you. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அழைத்துக் கொண்டு இன்றைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் நடமாடும் சேவையின் ஒரு நிகழ்வாக மாணவர்களுக்கான துணிச்சக்கர வண்டிகளுக்குரிய டயர் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் மாணவர்களுடைய பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்கள் நேரடியாக வந்து அந்த டயர்களை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நிகழ்வில் இந்த மாணவர்களுக்கான இந்த சேவைகளை வழங்குகின்றதன் அடிப்படையில் இந்த சேவையின் முக்கியத்துவம் பற்றி எமது மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் சார் அவர்கள் உங்கள் முன் சிறு உரையாற்றுவார். கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களே மற்றும் பாடசாலை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே இன்று உங்களுக்கு ஒரு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழே ஜனாதிபதி செயலகத்தினுடைய அனுசரணையோடு வடக்கு மாகாண சபை, யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து நடாத்துகின்ற இன்றைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடமாடும் சேவை திட்டத்தின் கீழே உங்களுக்கு இந்த சைக்கிள் டயர் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இதனுடைய நோக்கம் நீங்கள் இந்த கல்வியிலே மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய கல்வியிலே சிரத்தையோடு செயற்பட வேண்டும் அல்லது அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நோக்கத்திலே தான் உங்களுக்கு இந்த சைக்கிள் டயர்கள் வழங்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய கல்வியிலே நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்குரிய ஒரு ஊன்றுகோலாக இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு உங்களுடைய கல்வி செயற்பாடுகளிலே நீங்கள் மிகுந்த அக்கறையோடு செயற்பட்டு உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்துவதோடு உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த நல்ல நிலைக்கும் அல்லது நல்ல எதிர்பார்ப்புக்கும் ஊடுகொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய கல்வியை உயர்ந்த நிலைக்கு அடைவதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மாணவர்களுக்கான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எமது மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எமது மீன்பிடித்துறை அமைச்சர் திரு ராமலிங்கன் சந்திரசேகரன் அவர்களை சிறிது உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அரசாங்க அதிபர் அவர்களே, அதுபோன்று இங்கு கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கம் தெரிவிக்கிறது. இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது நேற்று இருந்து ஆரம்பமாக இருக்கின்ற
அதாவது இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி என்கின்ற துணைப்பொருளின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலாக அறிமுகப்படுத்துகின்ற தெளிவுபடுத்துகின்ற வேலை திட்டம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வேறு எதுவல்ல, உண்மையிலேயே அது வேறு யாரையும் விட கூடுதலாக எங்களுடைய மாணவர்களுக்கு இது சம்பந்தமான தெளிவூட்டலை பெற்றுக் கொடுக்கும். அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய நோக்கமே வேறு எதுவும் அல்ல. அதாவது வெறுமனே ஒரு பிரதேசத்தையோ சுற்றுச்சூழலையோ கிளீன் பண்ணுவது மாத்திரமல்ல, உண்மையிலேயே மக்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு வேலை திட்டமாகும். அந்த வகையில் எங்களுடைய மாணவர் மணிகள் என்பது உண்மையிலேயே ஒரு தூய்மையானவர்கள். அவர்கள் உள்ள ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய ஆற்றலா அறிவா அனைத்து எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே அந்த வகையில் மிகவும் ஒரு இளமையோடு செயல்படுகின்ற தூய்மையானவர்களாகும். அந்த வகையில் அந்த தூய்மையான மனங்களுக்கு அவர்களுடைய மேலும் அவர்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை. அப்ப அதையும் நோக்கமாக கொண்டே விஷயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்ப அதை அறிமுகப்படுத்துவது நோக்கத்தோடு அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற கடும் கஷ்டத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாடுகின்ற பிள்ளைகளுக்கு அவர்களால் இயன்ற, அதாவது கிளீன் ஸ்ரீலங்காவை முன்னெடுக்கின்ற பணிப்பாளர்களால் அல்லது அந்த குழுவினரால் முன்னெடுக்கப்படுகின்ற செயல் திட்டங்களை அவர்களால், அதாவது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த சைக்கிள்களுக்கான டயர் என்பது 1000 டயர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிரதேசங்களுக்கும், எல்லா பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், அந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருக்கின்ற பின்தங்கி விஷயமாக தீபக பிரதேசங்களுக்கு நாங்கள் கூடுதலான ஒதுக்கீட்டினை செய்திருக்கின்றோம். அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய நலன் கருதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய ஒத்துழைப்பாக இருக்குமாக, சிறிய உதவியாக இருக்குமாக இருந்தால் அதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது, அதன் மூலமாக இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற எங்களுடைய ஜனாதிபதியால் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை இன்னைக்கு கிராமங்கள் வாரியாக, பிரதேசங்கள் வாரியாக இவைகளை முன்னெடுப்பதற்கு, அதன் மூலமாக எங்களுடைய மனங்கள் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களை தூய்மையாக்கி நாளைக்கு ஒரு தூய்மையான நாட்டை, தூய்மையான சமூகத்தை, தூய்மையான வீட்டை, தூய்மையான மனிதனை உருவாக்க வேண்டிய தேவை. ஏனென்றால் எங்களுடைய மனங்கள் எல்லோருமே இன்றைக்கு அசுத்தமாகிறது, தூய்மையற்று காணப்படுகிறது, சுயநலம் மாத்திரமே மேலோங்கி இருக்கு. அதன் காரணமாக எங்களுடைய சுற்றுச்சூழலை பற்றி நாங்கள் சிந்திப்பது கிடையாது, எங்களுடைய மரம் செடி கொடிகளை பற்றி நாங்கள் சிந்திப்பது கிடையாது. உங்களுக்கு பாடசாலைகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கிடையே ஒரு புனித உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக இன்னைக்கு முரண்பாடுகள் அதிகரித்து காணப்படுகிறது. குடும்பங்களின் முரண்பாடுகள் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த முரண்பாடுகள் அடிக்கின்ற பொழுது அந்த குடும்பங்கள் சீரழிவுக்கான நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதன் காரணமாக இன்றைக்கு போதை தலைவிரித்தாடுகின்ற பிரச்சனையாக மாறியது. அப்ப அந்த போதை, நச்சு போதையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்க வேண்டிய தேவை. அந்த பணிகளுக்கு தோல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த சமூகத்தை மாற்றுகின்ற பணியில் தீப்புரியாக இருக்க வேண்டியவர்கள் வேறு யாரும் இல்லமானவர்கள். ஒருவர் இருவர் 43 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார். அப்ப அந்த 43 லட்சம் மாணவர்களும் நினைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டும். ஆனால் அந்த தலைவிதி கடந்த காலங்களில் இருந்து இன்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாகி, அந்த கேள்விக்குறியாகி இருக்கின்ற எங்களுடைய சமூகத்திற்கு
நல்வழி காட்டுகின்ற புனிதமான செயற்பாட்டினை முன்னெடுக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த மாணவ மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்வில் மாணவர்களுக்கான ஆழமான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கண்ணாடி வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த கண்ணாடியினை மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களினை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மதியழகன் திபிஷன் அவர்கள் இந்த கண்ணாடியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். Thank you very much. Good morning, everybody. Dear ASP Kankasa today and other officials from Play Sri Lanka project. Actually, my dear children, parents, teachers, principals, everybody. Thank you very much. First of all, I must thank you for Clean Sri Lanka project to giving us this opportunity to participate in this event. And as a company, as a local manufacturing company, DSI Tires, all you know. So actually very happy to participate in this event. I am not going to give a long speech, and actually I must tell something about my company, DSI Tires, all you know. And we are a local tire manufacturer, and we are exporting more than 75 tires to 25 countries in all over the world. And actually, I must thank again Clean Sri Lanka project giving us this opportunity. Thank you very much. Thank you, DSI Director Prashant அவர்களே. தொடர்ந்து மாணவர்களுக்கான டயர் வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த முதலாவதாக காட்லி கல்லூரி மாணவர்களுக்கான டயர் வழங்கல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எமது அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் அவர்களை அதனை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வட இந்து மகளிர் கல்லூரி மாணவிகளினை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் டயர்களை பெற்றதன் பின்னர் பதிவு செய்து பின்பு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வட இந்து மாணவர்களுக்கான டயர் வழங்கல் நிகழ்வினை எமது மீன்பிடித்துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மெதடிஸ்த கேர்ள்ஸ் காலேஜ் மாணவிகளை டயர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
உங்களுக்கு வழங்கப்படுகின்ற டயரில் ஆண்களுக்குரிய சைக்கிளுக்குரிய டயர்கள் தான் வழங்கப்படுகிறது. நீங்கள் மாற்றி செல்ல வேண்டும். டயர்களை தற்போது வட இந்து மகளிர் கல்லூரி மாணவிகளுக்காக ட்விச்சர் சக்கரவண்டி டயர்கள் வழங்கப்படுகின்றது. இதனை எமது மதிப்புக்குரிய கௌரவ மீன்பிடி நீரியல் வளத்துறை அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவிகளுக்கான டயர்கள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து கட்கோவளம் MNTMS மாணவர்கள் முன்னுக்கு வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கட்கோவளம் MNTMS மாணவர்களையும் டயர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து புலோலி MNTMS மாணவிகளை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுக்கான டயர் வழங்கலில் ரயான் பிரசன்னா அவர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சென்ட் தோமஸ் RCTMS மாணவியரினை டயர்களை பெற்றுக் கொள்வதற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து டயர் வழங்கும் நிகழ்வுடன் DSI டைரக்டர் ரொசான் அவர்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து கல்வை மகளிர் மாணவிகளையும் டயர் வழங்கல் நிகழ்வில் டயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வேலாயுதம் மகாவித்யாலய மாணவர்களையும் டயர் வழங்கல் நிகழ்வில் டயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டயர்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் எவரும் மண்டபத்தை விட்டு செல்ல வேண்டாம். உங்களுடைய பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருப்பதனால் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து தொண்டமானாறு வீரகத்தி மாவி மாணவர்களை டயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொண்டமானாறு வீரகத்தி பிள்ளை மாவி இல்ல முடியும் தம்பி தொண்டமானாறு வீரகத்தி மாவி மாணவர்களை டயர்னை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து புற்றலை மகாவித்யாலய மாணவர்களை டயர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பொய்கின்ற சித்தி விநாயகர் மாணவர்களை டயர்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன்.
தொடர்ந்து தும்பளை சிவபிரகாச மாணவர்களை டயர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய டயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், மாற்றி தர வேண்டும். ஆகவே மண்டபத்தை விட்டு வெறும் வெளியேறி செல்ல வேண்டாம். மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் காலேஜ் ஒவ்வொரு மாணவர் கட்கோவளம் MMDMS, புலோலி MMDMS, சென்ட் தோமஸ் RCDMS, பல்வை மகளிர் மகாவித்யாலயம், கோயம்புத்தூர் சித்தி விநாயகர், தும்பளை சிவபிரகாச மாவி. வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் சமூக மருத்துவ பிரிவினரால் மூலிகை தோட்டம் தொடர்பான ஆரோக்கிய வாழ்வில் மூலிகைகள் மற்றும் சிறுநீரக நோய்கள் தொடர்பான வழிகாட்டுதல் கையேடுகள் அரசாங்க அதிபர் அவர்களினாலும் கௌரவ அமைச்சர் அவர்களினாலும் போலீஸ் மா அதிபர் அவர்களினாலும் எமது திணைக்களத்தின் மாகாண ஆணையாளர் அவர்களாலும் தற்பொழுது கருத்துரை வலய பாடசாலைகளுக்கு இலவசமாக வழங்கி வைக்கப்படுகின்றது. உங்களுடைய பாடசாலைகளில் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் மூலம் பயனுள்ளவாறு பயன்படுத்துமாறு உங்களை தயவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு பாடசாலையிலிருந்து ஒவ்வொரு மாணவர்களை வந்து கையேடுகளை பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு சூழலை பற்றி தெரிய வேணும். ரெண்டாவது, உங்களை எத்தனை பேருக்கு ஊரில் இருக்கிற ஆக்களை பற்றி, ஊர்ல இருக்கிற சமணங்களை பற்றி, ஊர்ல இருக்கிற பெரிய ஆக்களை பற்றி தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? கையெழுத்து வாப்பம் தெரிஞ்சாங்க. ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய அமைப்புகள், சமூக ஸ்தாபனங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களோட அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, முந்தி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. ஓமா இல்லையா? அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும், கேட்டு பாருங்க அம்மா. ஊர்ல இருக்கிற முழு பேரையும் தெரியும். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்துட்டோம்டா, பக்கத்துல இருக்கிறவர், பக்கத்து வீட்டுக்காரர், என்னோட கூட இருக்கிறவர் ஒருத்தரையும் தெரியாம எந்த நேரமும் ஒரு பயத்தோட தான் வாழ்றோம் இல்லையா? பயத்தோட தான் இருக்கிறோம். இப்ப அம்மாக்களை கேட்டா தெரியும், பிள்ளை எங்கேயாவது போய் போத வசத்துக்கு அடிமையாகிடுமோன்னு பயம் இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை என்றால் தனியை விடுறதாண்டு யோசிக்கிற பயம் இருக்கா இல்லையா அம்மாக்களுக்கு? இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றா நாங்கள் சூழலை பாதுகாக்கிற மாதிரி சமூகத்தையும் என்ன செய்ய வேணும்? பாதுகாக்க வேணும். மூன்றாவது விஷயம் மிக முக்கியமான, இப்ப பள்ளிக்கூடத்துல குப்பை போடக்கூடாதுன்னா நாங்கள் போடாம விடுவோமா இல்லையா?
போடா விடுவோமா இல்லையா? சில பேர் போடுவோம். என்ன தங்கச்சி வரைக்கும் இதே ஆட்கள் இல்லாத ஒரு இடத்துல என்ன செய்வோம் நாங்க? தூக்கி போட்டுட்டு போற தன்மை இருக்குதா இல்லையா? அவங்கள்ட்ட இருக்குது. என்ன ஆட்கள் பாக்கணும், சிசிடிவி கேமரா பாக்குதுண்டா குப்பையை கொண்டே குப்பை தொட்டியில போடுவோம். இது ஒன்றுமே பார்க்க இல்லைன்னா என்ன செய்வோம் நாங்க? போடுவோம். ஆனா உண்மையான மனதில அந்த பண்பு வளர்ந்தா ஆட்கள் இல்லாட்டியும் நாங்கள் என்ன செய்வோம்? குப்பை தொட்டியில போடுவோம். குப்பை தொட்டி இல்லையா அதை கையில கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போடுவோமா இல்லையா? போடுவோம். அப்ப இதை சொல்றது நெறிமுறை என்று சொல்றது. என்ன எத்திக்ஸ் சொல்றது? நெறிமுறை. விளங்குது தானே? ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகிறது, மற்ற சமயங்களை எப்படி மதிக்கிறது, மற்ற கலாச்சாரங்களை எப்படி மதிக்கிறது, இதெல்லாம் புத்தகத்துக்குள்ளால வந்துருவாங்க. பாடமாகி எக்ஸாமுக்கு எழுதலாம். ஆகவே இந்த எல்லாத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றுதான் பிள்ளைகள் இலங்கை அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. விளங்குதா? ஓகே தானே? அதை விட இந்த வருஷம் உங்களுக்கு கல்வி சீர்திருத்தம் வரப்போகுது. தெரியும் தானே உங்களுக்கு? வார வருஷத்துல அதுல இருந்து நீங்கள் எல்லாரும் 13ஆம் ஆண்டு வரைக்கும் கட்டாயம் படிக்கணுமா இல்லையா? கட்டாயம் படிக்கணுமா? 13ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்க வேணும். அதுக்கு உங்களுக்கு வறுமை என்னவா இருக்கக்கூடாது, ஒரு தடையா இருக்கக்கூடாது. வறுமை தடையா இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இப்படிப்பட்ட செயற்திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி உங்களுக்கு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் சில இந்த துண்டு பிரசுரங்களை தருவீங்க. அதை வாசிச்சு பாருங்க. சரியா? என்ன கண்டு எடுத்துட்டு போவாங்க.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் உங்களுக்கு மாத்திரம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருந்தாரு
பள்ளிக்கூட வாழ்க்கை ஞாபகத்துறாங்க நாலு பிஸியா 4 வரை காட்டிக்கொள்வார். இப்படியே சும்மா வச்சு கொண்டே இருக்கும். இப்படியே வச்சு கொண்டே இருக்கும். எடுக்க இப்படியே கொஞ்ச நேரம் இழுக்கட்டுவா. அம்மா வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.